உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இரண்டும் சென்னை காவல்துறை மீது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தது. எதுக்கு இல்லைன்னா மாத்துறாங்க, நீங்க இதை யூஸ் பண்ணீங்களா ஒன்று. ஸோ இந்த பொள்ளாச்சி இஷ்யூவை டிஎம்கே ஈகோ சிஸ்டம் எப்படி ஹேண்டில் பண்ணுது, அந்த பொள்ளாச்சி இஷ்யூவை எவ்வளவு நாள் நீட்டித்தார்கள், இதில் அந்த பொள்ளாச்சி இஷ்யூவை ஊதி பெரிதாக்குறதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி டிஎம்கே ஈகோ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எவ்வளவு பங்கை வகித்தனன்றதையும் பாற்று இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு லியோ சொன்னது மாதிரி இந்த நக்கீரனில் எத்தனை வீடியோ நீங்க ஏன் அதை பண்ணல, உங்களுக்கு நீ ஈகோ சிஸ்டம் இல்லை, உங்களுக்கு நீ ஈகோ சிஸ்டம் இருந்துச்சுன்னா தொடர்ச்சியாக நீட்டிட்டு இருக்கலாமா, நீங்க அதெல்லாம் நமக்கு எதுக்குன்ட்டு நீங்க பாட்டுக்கு. சார், அதே போல் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்றைக்கி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் சம்மந்தப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட ஒரு முக்கியமான விஷயங்களில் இதுவும் ஒன்று. அப்போ நிறைய குற்றச்சாட்டுகள் அதிமுக குறிப்பாக குங்குமண்டலத்தில் இருக்கிற தலைவர்கள் மேலே நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, அதனால தாங்க நடக்குது, ஒரு குறிப்பிட்ட சாதியை சொல்லி அவர்கள் தான் இது நடக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த பழியெல்லாம் தங்கள் மேலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போலீஸார் வசனிச்சு, அப்புறம் சிபிசிஐடி, 3ஆவது நாளே சிபிஐ வசம் ஒப்படைத்தப்பட்டது இந்த வழக்கு. அந்த வழக்கோட ஆரம்பம் என்னென்னா, ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுது. அந்த ஆடியோவில் அண்ணா விட்டுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்கும், பெல்ட்டால் அடிப்பாங்க. அந்த பொண்ணு அழுகும், நான் விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இதுதான் அந்த பிரச்சனையோட ஆரம்பம். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஆடியோவை எல்லா நியூஸ் சேனலும் பிக்கப் பண்ணுறாங்க, எல்லா மேகசினும் பிக்கப் பண்ணுறாங்க. இது சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் கிட்ட தமிழகத்தில் அந்த விஷயந்தான் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அதை பற்றி தான் எல்லாம் பேசினாங்க. ஸோ இது பற்றி விசாரிக்கும்போது அந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொருத்தராங்க சிக்கிறாங்க, போலீஸ்கிட்ட கைது செய்கிறாங்க. கைது செஞ்சு அவங்கள்ட்ட லேப்டாப் கைப்பற்றப்படுகிறது, செல்ஃபோன் கைப்பற்றப்படுகிறது. ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்க சமூக வலைதளங்கள் மூலமாக பெண்களை ஏமாற்றி எல்லாம் மயக்கி இல்லை சொல்லு ஏமாற்றி மயக்கி, ஸோ ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு போய் தனியாக இட்டுட்டு போய் அங்கே லைக் அவங்க தனிமையில் இருக்கிறத வீடியோவை கேப்சர் பண்ணி அதை வச்சு அவங்கள மிரட்டுறது, அவங்கள்ட்ட பணம் கேட்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்தது. இது இது வரைக்கும் எத்தனை பேர் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளோ காணொலிகள் அந்த லேப்டாப்லேயோ இல்லை அவங்க கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தெரியவே இல்லை. அதுக்கான ஒரு அஃபிஷியல் டேட்டாவும் வரல. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 100 பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த அதிமுக ஆட்சி, ஆக்சுவலாக அதிமுக ஆட்சி போனவருக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது அந்த 2021. ஸோ அதோட தீர்ப்பு வந்தது. இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அதிமுக அவங்களுக்கு குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களாம் அந்த பகுதியை சேர்ந்தவங்க. ஸோ அந்த இவ்வளோ நாள் நடந்துருக்கு, இது நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் இதை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பழியெல்லாம் தங்கள் மீதோ தங்களோட கட்சி மீதோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவராகவே வாண்டடாக அதை சிபிஐ வசம் ஒப்படைச்சிட்டார். ஸோ அந்த மாதிரி ஒப்படைத்ததால் தான் இன்றைக்கி இந்த மாதிரியான தீர்ப்பு வந்ததுன்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு வேளை மாநில காவல்துறையோ இல்லை சிபிசிஐடியோ ஒரு வேளை விசாரிச்சிருந்தால் கண்டிப்பாக அரசியல் தலையீடுகள் இருந்திருக்கும். இதை நான் எடப்பாடி பழனிசாமி அவரோட தனிப்பட்ட ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். குற்றவாளிகள் தட்டிக்கு பண்ணணும், அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காப்பாற்றணும்னு நினச்சிருந்தா முதலில் இந்த வழக்கு மாநில காவல்துறையிடமிருந்து வேறு ஒரு ஏஜென்சிக்கு போகிறத அந்த அரசு அனுமதிக்காது. இது அடிப்படை. ஒன்ஸ் சிபிஐ போச்சுன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை. என்ன நடக்குது, யாரை கூப்பிட்டு விசாரிக்கிறான்றது கூட தெரியாது. சிபிஐ போச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலே போயிடும். ஒரு நியூஸ் வாங்க முடியாது, யாரை வேணாலும் போய் தூக்குவாங்க அவங்க. இன்னொன்று, இப்போ அதில் உங்களோட மாவட்ட செயலாளர் ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காரு, மாவட்ட செயலரோட மகன் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கிங்களேன். அந்த மாவட்ட செயலாளர் சிபிஐ கைது செய்கிற வரைக்கும் உங்களுக்கு அவங்கள விசாரிச்சுட்டு இருக்காங்கன்றது தெரியாது. ஸோ நார்மலாக ஒரு குற்றவாளி ஒரு விஷயத்துலேருந்து குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு அரசு நினைத்தால் சிபிஐ விசாரணையை அனுப்பவே மாட்டாங்க. ஏற்கனவே நாம் பேசியதோட தொடர்ச்சியாக தான் இதையும் பார்க்கணும். இந்த சம்பவம் நடந்துருச்சு. அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் இந்த பார் நாகராஜன் யாரோ ஒரு பையன், அவர்கள் அதிமுகவின் நிர்வாகிகள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவரை காப்பாற்ற அதிமுக முயற்சி செய்ததான்றதான் நம்ம இதிலேருந்து ஆராய வேண்டியது. ஆனால் இந்த சம்பவத்தை லியோ அழகாக குறிப்பிட்டார். தேர்தல் வெற்றிக்கே இது ஒரு முக்கிய காரணமாக இது அமைந்ததுன்னு.
கனிமொழி தலைமையில் மட்டும் 2 ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க, ஞாபகம் இருக்கா? சார் கிட்டத்தட்ட 1000 வீடியோ இது சம்மந்தமாகவே அந்த டைமில் வந்தது சார். 1000 வீடியோ. எனது நண்பர் அருமை அண்ணன் நக்கீரன் கோபால் நம்பியார் மாதிரி கையை பிசைஞ்சுக்கிட்டு எத்தனை வீடியோ போட்டாருன்னு ஞாபகம் இருக்கா? எல்லாம் மில்லியன்ஸில் போச்சு. அந்த சொன்னல ஏற்கனவே டிஎம்கே ஈகோ சிஸ்டம் இதை ஒரு இஷ்யூவை எப்படி ஊதுறாங்கன்னு பாருங்கள். பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு மனதை பதைக்க வைக்கக்கூடிய ஒரு குற்றம், அதை பொலிட்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணுறாங்க. அது நம்ம ப்ளேம்லாம் பண்ண முடியாது. அரசியல் கட்சி அதை யூஸ் பண்ண தான் செய்வோம். உங்களுக்கு திறமை இருந்தால் ஞானசேகரனை யூஸ் பண்ணுங்க. வர்றேன், கரெக்டாக பிடிச்சிங்க பாயிண்ட். அதை அத்தனை வீடியோ வந்துச்சா? அண்டு இன்னைக்கு வரைக்கும் அதை இஷ்யூ ஆக்குறாங்க. அங்கே தீர்ப்பு வருது, வந்த உடனே இந்தாங்க உங்கள் சாருன்ட்டு ஏடிஎம்கே ஐடிவிங்களை 5 நிமிஷத்தில் போட்டாங்க கார்டு. அழகான டிஎம்கே ஐடிவிங்க உண்மையிலே நல்ல அழகான கார்டு போட்டுட்டு அதிமுக வந்து குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி செய்தது போன்ற நரேட்டிவ் அதில் இருக்குது. ஆமாம், லியோ சொன்னது போல் காப்பாற்றுறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலன்றதான் உண்மை. அவங்க காப்பாற்ற நினச்சிருந்தா வச்சுங்களேன் சார், அந்த வழக்கை வந்து நான் நீத்து போக செய்திருக்கலாம். நேற்று போக செய்துக்கலாம், வேக வேகமாக சார்ஜ் ஷீட் போட்டு இவங்களே கையில் வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி செய்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கு சம்மந்தப்பட்ட குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு அந்த ஸ்டேஷனே வேலை செய்யுது. விக்டிமை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் மிரட்டுறாங்க. இதெல்லாம் சின்ன விஷயமே கிடையாது. விக்டிமை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் மிரட்டி, விக்டிமை மிரட்டினதை வீடியோ எடுத்து பத்திரிகாரன்ட்டெல்லாம் கொடுத்து ரிலீஸ் பண்ணி, இது அஃபென்ஸு ரிலீஸ் பண்ணி, அதற்கு பிறகு இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றதும் நீதிமன்றம் உங்களுக்கு பாக்ஸோ கேஸை விசாரிக்கவே தெரியல, உங்களுக்கு பாக்ஸோ சட்டம்னா என்னென்னு தெரிலன்னு சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அதை எடுத்து முகுல் ரோகர்கியை வச்சுக்கிட்டு உச்சநீதிமன்றம் போனாங்க. இதை நீங்கள் மில்க் பண்ணியிருக்கணுமா இல்லையா? உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இரண்டும் சென்னை காவல்துறை மீது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தது. எதுக்கு இல்லைன்னா மாற்றுறாங்க? நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்களா? ஒன்று. ஞானசேகரன் அக்யூஸ்டு திமுககாரன், அதில் அதிமுக சம்மந்தப்பட்டிருக்கான். போலீஸ் நடவடிக்கை எடுத்துச்சு, அரெஸ்ட் பண்ணிடுச்சு. இதில் திமுக நபர் அந்த ஞானசேகரன் சம்மந்தப்பட்டிருந்தும் கூட இந்த வழக்கு வந்து செய்திகளில் பெரிதாவதற்கு முன்னால் ஞானசேகரனை அழைத்து விசாரித்து விட்டு காவல்துறை திருப்பி அனுப்பியதா இல்லையா? ஆமாம், திருப்பி அனுப்பிச்சா இல்லையா? அது நடக்குமா எங்கேயாவது? அங்கே பார் நாகராஜனை விசாரிச்சு திருப்பி அனுப்பிச்சாங்க? இல்லை, தலைமையாக சுற்றின்னு இருந்தான் இல்லையா? விசாரிச்சுட்டு திருப்பி அனுப்புறீங்கன்னா என்ன இப்போ விசாரிக்கிறீங்க? ஒரு நாள் 2 நாள் பரபரப்பாக யார் அந்த சார்னு ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் அதை ஏன் யூஸ் பண்ணல? அண்டு அதை விசாரித்த உடனே அதில் யாரோ ஒரு சார்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொன்னார். அண்டு கோர்ட்டு வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒருவரை தவிர யாருமே சம்மந்தப்படவில்லைன்னு அந்த விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே ஒரு காவல்துறை அதிகாரி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறார். நீதிமன்றமே அதை கேள்வி கேட்டது. இவர் எப்படி இன்வெஸ்டிகேஷன் முடிக்கிறார், இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிற மேட்டர் இவர் எப்படி செய்கிறாரு என்று நீதிமன்றமே கேள்வி எழுப்பியது. ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட பிறகு 12 திருட்டு வழக்குகளில் ஞானசேகரன் சம்மந்தப்பட்டிருக்கார் என்ற விவரங்கள் வெளியே வருகிறது. அந்த வழக்கில் காவல்துறை அவரை கைது செய்தது. அப்போ திருடன் கூட எதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு? திருடன் எதுக்கு? திருட்டு கேஸில் இருக்கிறவன் ஃபஸ்ட்டு இந்த செக்ஷுவல் அசால்ட் கேஸில் மாற்ற வரைக்கும் ஞானசேகரனை பாதுகாத்தது யார் என்ற ஒரு கேள்வி இருக்கா? அந்த திருட்டு கேஸில் ஞானசேகரன் கைதுன்னு சொன்ன உடனே அடுத்த கேள்வி நீங்கள் என்ன கேட்க வேண்டும் என்றால், 12 திருட்டு கேஸில் சம்மந்தப்பட்டவன் எப்படி சுகாதாரத்துறை அமைச்சரோட வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் வர்றான்? துணை முதலமைச்சரை எப்படி எளிமையாக சந்திக்கிறான்? இந்த திருட்டு வழக்கில் சம்மந்தப்பட்ட இவனை ஏன் இவ்வளவு நாள் காவல்துறை கைது செய்யவில்லை? ஏன் கைது செய்யவில்லை என்றால், சுகாதாரத்துறை அமைச்சரும் அந்த பகுதியின் மாவட்ட செயலாளருமாக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியனின் பாதுகாப்பில் இவன் இருந்ததால் காவல்துறை கைது செய்யவில்லை. திருட நடத்துகிற பிரியாணி கடையில் போய் ஓசி பிரியாணி வாங்கிட்டு இருந்தது காவல்துறைன்னு நீங்கள் அந்த திருட்டு வழக்கில் கைதுன்றப்பவே இந்த நரேட்டிவை நீங்கள் கையில் எடுத்துருக்கணுமா இல்லையா? எடுத்தீங்களா? ஃபேமிலியாக வந்து பள்ளிக்கரணை அந்த ஏரியாவில் போய் திருடிட்டு இருக்காங்கன்ற செய்தியெல்லாம் வந்துச்சு சார். ஸோ அதோட ஃபாலோப்பும் என்ன நம்மளுக்கு தெரில. பண்ணலை. நான் சொல்கிறேன்ல, செக்ஷுவல் அசால்ட் கேஸில் அரெஸ்ட் ஆன பிறகு 12 திருட்டு கேஸில் இருந்தாலும் சம்மந்தப்பட்டிருக்கான்னு ப்ராப்பர்ட்டி ரெக்கவரி பண்ணுறாங்க. இது ஏடிஎம் கையில் எடுத்துருக்கணுமா இல்லையா? ஞானசேகரன் இது 2 ஆச்சா? ஜாஃபர் சாதிக் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அயலக அணி நிர்வாகி சூடோ எஃபடின் கடத்தி மாட்டினார். டெல்லி காவல்துறை அவரை பிடிக்கிறது. அதன் பிறகு அமலாக்கத்துறை அவரை கைது செய்கிறது. இப்போது அவர் ஜாமீனில் வெளியே வந்து விட்டார். அவர் சென்னையில் சோழிங்கநல்லூரில் பழைய மகாபலிபுரம் சாலையில் கோடவுன் வைத்து நியூசிலாண்டு ஆஸ்திரேலியாவுக்கெல்லாம் அந்த ஏற்றுமதி தேங்காய் பூ என்ற பெயரில் இந்த சூடோ எஃபடரினை பேக்கிங் பண்ணுறது இங்கே நடக்குது.
இங்கே சூடோ எஃப்டின்னா அந்த தேங்காய் பூ அந்த கேழ்வரகு அது உள்ளெல்லாம் வச்சு பேக் பண்ணி இங்கே கண்டெய்னருக்கு போயிடும், கண்டெய்னர்லேருந்து அங்கே போயிடுது. அப்போ எப்படி இந்த பேக்கிங் ஃபேக்ட்ரி இங்கே நடந்தது என்ற கேள்வி நீங்கள் அதிமுக தானே கையில் எடுத்துருக்கணும். பின் டவுன் பண்ணியிருக்கானம்மா. இன்னும் சொல்லப்போனால் ஞானசேகரன் விவகாரத்தில் மாசு பதவியை பறிக்கும் அளவுக்கு நீங்கள் இதை ஊதி பெரிதாக்கி இருக்க வேண்டும். உங்கள் டார்கெட் ஞானசேகரன் இல்லை, பொலிட்டிக்கலாக நான் சொல்கிறேன், மாசு தான் உங்கள் டார்கெட். இதில் நீ ஞானசேகரனோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கல, அதுவரை மாசு மீது நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம். குறைஞ்சது மாவட்ட செயலாளர் பதவியை பிடுங்குற வரைக்கும் போராட்டம். கரெக்டாப்பா? அவன் திருட்டு பையன், 12 திருட்டு கேஸில் சம்மந்தப்பட்டவன். அவன் கூட நீ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க. அதை யூஸ் பண்ணிங்களா? 2 நாள் வந்து யார் அந்த சாருன்னு கத்திட்டு இருந்தாங்க, விட்டு போலீஸ் சார்ஜ் ஷீட் போட்டு அதான் போலீஸ் நடவடிக்கை எடுத்துட்டாங்க, போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் விடாமல் பண்ணிட்டு இருக்காங்களா பொள்ளாச்சி மேட்டரை? அப்போ இந்த நரேட்டிவை யூஸ் பண்ண தெரியலன்னா நீங்கள் அப்புறம் எதுக்கு கட்சி நடத்துறீங்க? ஒற்றை ஆளாக பழனிசாமி எவ்வளவு தான் சுமக்க முடியும்? இதெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஆனால் லியோ சொன்ன மாதிரி அவர் கவனிக்கணும் சார், அவர் கேட்கணும் சார். சரி, கட்சியில் அவர் மட்டுமா இருக்காரு, நிறைய தலைவர்கள் இருக்காரு. விரட்டணும்ப்பா, நீங்கள் தான் லீடர்னா விரட்டும்பா அவரு. அதை ஒரு நல்ல தெளிவான ஆளுங்க கிட்ட அந்த பொறுப்பை கையில் கொடுக்கணும். விரட்டணும், இதை யூஸ் பண்ணணும்ல. இப்போ இன்னைக்கு தான் வந்து பொள்ளாச்சி சம்பவத்தில் தீர்ப்பு வந்தாலும் மக்கள் ஆல்ரெடி எலெக்ஷனில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. உண்மை. இன்னைக்கு ஞானசேகரனை பற்றி எத்தனை பேர்கிட்ட நினைவு இருக்கு? பப்ளிக் மெமரிலேருந்து போயிடுச்சு இல்லைப்பா? அது போயிடுச்சு. சார்ஜ் ஷீட்டு போட்டாலும் மாசு மேலே என்ன நடவடிக்கை எடுத்து அவரை பாதுகாத்ததே மாசு தானே. நீ திமுகவுக்கு நெருக்கம், சுப்பிரமணிய மாசுக்கு நெருக்கம்ன்ற இல்லைன்னா போலீஸ் விசாரிச்சுட்டு திருப்பி அனுப்புவாங்களா? அன்னைக்கு நைட்டு வந்து சார் அவர் வீட்டில் இந்த திமுக சம்மந்தமான போஸ்டர்லாம் ஒட்டி இருந்துச்சுல, அது எல்லாத்தையுமே பிச்சு போட்டு ஜீப்பில் போலீஸ் தான் எடுத்துகிட்டு போச்சு, ஆதாரங்களை அழிச்சதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஏன் ஊதி பெரிதாக்கல நீங்கள்? ஏன்னா சார் இன்னைக்கு நாங்கள் பொதுமக்களாக எங்களுக்கு பெரிய விவரங்கள் தெரியாது, பட் அவங்களுக்கு இதை விட நிறைய உள் விவகாரங்கள் தெரியும். திமுக இருக்காங்கல்ல, போஸ்டர் கிழிக்கிறத ஃபோட்டோ எடுத்துகிட்டு யூஸ் பண்ணணும். நிறைய ஆக்சுவலாக வந்து இன்டர்வியூஸ் பண்ணுறதுக்கு மற்ற சேனல்கள்லாம் அங்கே போகும்போது கூட சுற்றி இருக்கவங்க எல்லாம் அவரை பற்றி பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க ஞானசேகரனை பற்றி. அதுக்கு என்ன காரணம்னா கட்சி ஒருத்தருக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது தான். அவனை பற்றிலாம் பேச முடியாதுப்பா. இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஏன் அதிமுகவுக்கு என்ன தயக்கம்? உறுதியாக சொல்கிறேன், இது போன்ற செக்ஷுவல் அசால்ட் விவகாரங்களில் இன்வால்வ் ஆகிறத காப்பாற்றுறதுக்கெல்லாம் நிச்சயமாக ஏடிஎம்கேல எந்த லீடும் தயாராக இருக்க மாட்டேன். இந்த மாதிரி மேட்டர்லாம் தலையிடுறதுக்கு நிச்சயமாக விரும்ப மாட்டார். ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதிமுகவில் ஒரு மூத்த தலைவர் டூப்ளிகேட் மது ஆலை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பாலிசி ஏடிஎம்கே என்ன வச்சுருந்தாங்கன்னா, இந்த 10 மணிக்கு மேலே டாஸ்மாக் சரக்கு விட்டால் கூட கேஸை போடாமல் விட்டு தொலைஞ்சிருவாங்க, வான் பண்ணி விட்டுருவாங்க. பாண்டிச்சேரி சரக்கோ போலி மதுவோ இருந்தால் ஏடிஎம்கே காரணம் இருந்தாலும் ரிமாண்டு பண்ணுன்றது ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த வேலையை, இந்த டூப்ளிகேட் மது வேலையை ஆர்எஸ் போட்டு கலந்து செய்கிற இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தது ஒரு மூத்த வகை. அப்போ ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்திட்டு இருந்தார்ல, போலீஸை சொல்லிட்டாங்க, சார் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கணுன்னு ஃபோன் பண்ணி, அண்ணே நீங்களே மூடிடுங்க, நான் போலீஸை வச்சு சீலை வச்சு சொல்லிட்டார். ஸோ குறைந்தபட்ச நியாய தர்மத்தோடு அரசு நடத்த வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். இவங்களுக்கு தான் எந்த நியாய தர்மமும் கிடையாது.